ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் கீஸ். ஸோ இந்த வீடியோவை என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நான் இன்றைக்கி ரொம்ப ஜாலியாக இருக்கேன். ஏன்னா நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ண எல்லா ஜாமாவும் வந்துருச்சு. புது ஸ்க்ரீனு, புது லைட்டு, புது மைக்கு, பட்டு ஹேர் ஸ்டைல் தான் கொஞ்சம் பழசு. நானும் வெட்டலான்னு பார்க்குறேன், எங்கே எந்திரிக்கிறதே விடிஞ்சிருது. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஹவு டு ஃபேன் அ டேக். ஸோ இந்த மாதிரி ராட்சசன் படத்தில் பார்த்துருப்பீங்க, ஒரு சீன் வரும். அண்ட் நான் போன வாட்டி சொன்ன மாதிரி போன வீடியோவில் சொன்னேன் என்னோட அடுத்த எய்ம் வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ அதனால இஃப் யூ நியூ டு திஸ் சேனல் ப்ளீஸ் ப்ரெஸ் த சப்ஸ்கிரைப் பட்டன் அண்ட் பக்கத்தில் பெல் பட்டன். டோன்ட் ஃபர்கெட் அண்ட் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் ஷேர் இட்டு, மேக்ஸிமம் ஷேர் இட்டு. ஸோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கோ, புது டேக்கை எடுத்துக்கிட்டு ஜாயின் மீ. ஓகே, போன வீடியோவில் நான் சொன்னேன் மெடிசன் ரவுண்டர்ஸை பற்றி பார்ப்போன்னு சொன்னேன். ஸோ இந்த வீடியோவில் நான் திறக்கிறேன்னு சொன்னேன். ஸோ இதுதான் அதோட டேக். குவாலிட்டி செம்ம குவாலிட்டி. இது எனக்கு பிடிச்ச ஒன் ஆஃப் மை டேக். ஜோக்கர் வந்து 2 இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்து ஐடென்டிக்கல் இல்லை. ஒன்று வந்து பிங்க் கலரில் இருக்குது, ஒன்று வந்து கருப்பு கலரில் இருக்குது. அண்ட் ஒன் அட்வர்டைஸ்மெண்ட் கார்ட் இருக்குது. ஸோ இது வந்து டேனியல் மெடிசனோட லோகோ. அண்ட் டபுள் பேக்கர். ஸோ டபுள் பேக்கர் வந்து நிறைய ட்ரிக்ஸுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்ப்போம். அண்ட் மற்றபடி எல்லாமே நார்மல் தான். ஸோ ஏஸ் மட்டும் இந்த மாதிரி இருக்கும் ரவுண்டர்ஸ்னு. ஸோ அவ்வளோதான். ஸோ மற்றபடி எல்லாமே சேம். ஓகே, தம் ஃபேன் வந்து ரொம்ப ஈஸியானது. ஸோ இதுதான் பார்க்க இப்படி தான் இருக்கும் தம் ஃபேன். ஸோ நம்ம இது என்னத்துக்கு யூஸ் பண்ணுவோன்னா, அது ஒரு வந்து லிட்டில் ஃப்ளோரிஷ் இல்லை ஸ்பெக்டேட்டர்கிட்ட நம்ம காட்டு எடுக்க சொல்கிறதுக்கு பார்க்க நிறைய அழகாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுவோம். ஓகே, தம் ஃபேன் செய்கிறது ரொம்ப ஈஸி தான். இந்த விரல் இப்படி பிஸ்தோல் பிடிக்கிற மாதிரி பிடிச்சிக்கோங்க. ஓகே, அண்ட் இந்த டேக் வந்து கரெக்டாக இந்த கார்னரில். ஓகே, அண்ட் தம் வந்து மேலே. ஸோ இப்படி தான் பிடிச்சிக்கணும். இந்த டீப்பாக இங்கே வைங்க. ஓகே, ஸோ இந்த 2 விரல் வந்து ஃப்ரீயாக இருக்கணும், மடக்கக்கூடாது. அண்ட் வந்து இந்த விரலோட ஈஸியாக, இது ரொம்ப சிம்பிள் இஃப் யூ ப்ராக்டிஸ். ஸோ இது பார்ப்போம். இது வந்து நீங்கள் வந்து இப்படி தான் செய்கிறீங்க. ஸோ இப்போ நான் முதுவாக செய்கிறனால பார்த்தீங்களா, காட்டு வந்து கொஞ்சம் கேப் இருக்குது, ஒன்று ஒன்றா வராது. ஸோ ரொம்ப வேகமாக செஞ்சாலும் பாதி பேக்கெட் வந்து 1வது இடத்துல தங்கிடும். ஸோ முன்னுக்கு தங்கிடும். ஸோ இது வந்து ரொம்ப வேகமாகவும் செய்யக்கூடாது, ரொம்ப முதுவாகவும் செய்யக்கூடாது. இதை வந்து நீங்கள் தான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒன்றா. ஓகே, கரெக்ட் ஸ்பீடை வந்து நீங்கள் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து பிடிக்கிறப்ப கொஞ்சம் டீப்பாக இங்கே பிடிச்சிங்கன்னா, ஸோ ஃபேன் பண்ணுறப்ப கட்டையாக இருக்கும். அண்ட் கொஞ்சம் மேலே வச்சிங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். அது கர்வ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ இதுவும் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கணும். என்ன நடக்குதுன்னா, இதுதான் நான் ஸ்லோமோவாக காமிக்கிறேன். ஓகே, இதுதான் நீங்கள் வேகமாக செய்கிறப்ப இந்த மாதிரி வரும். அண்ட் ஒன்னொரு வே வந்து என்னதுன்னா தம். ஸோ இந்த தம்மால் தான் நீங்கள் ஃபீல் பண்ணீங்க ஒரு காட்டம். ஓகே, ஸோ இப்படி பிடிச்சிருக்கீங்களே அதே தான். அண்ட் நீங்கள் ரிஃபில் பண்ணுறப்ப ஸ்லோமோ. ஓகே, ஸோ இதுதான் நடக்குது. இந்த ரொட்டேஷன் தான், இதுதான் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கணும். உங்கள் கைக்கு வேறு மாதிரி இருக்கும். ஸோ பொசிஷனும் நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ பின்னாடி வந்து இப்படி தான் 4 விரல் பிடிச்சிக்கும். ஸோ கரெக்ட் ஸ்பீடில் செஞ்சிங்கன்னா அழகாக ஒரு காட்டை அப்படி வரும். அண்ட் க்ளோஸ் பண்ணுறப்ப இந்த விரல் இருக்குல்ல, இந்த 1வது விரல் நீங்கள் இப்படி பண்ணணும். அதாவது என்ன நடக்குதுன்னா, ஸோ முதுவாக காமிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ இந்த விரலால் இப்படி நீங்கள் புஷ் பண்ணி இதை இழுக்கிறீங்க. ஸோ இதுதான் நடக்குது. ஓகே, இந்த விரல். ஸோ நீங்கள் ஒரு மூமெண்ட் இப்படி செய்கிறப்ப, க்ளோஸ் பண்ணுறப்ப இப்படி செஞ்சிங்கன்னா கூட அதோட மூமெண்ட்டில் கிராவிட்டி வந்து அதுவே க்ளோஸ் ஆயிரும். ஸோ இதுவும் நீங்கள் பழகிறது தான்.
இப்படி க்ளோஸ் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த விரலை தம்மையை யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு அண்ட் யூ கேன் ஸ்கொயர் அப். ஸோ ரொம்ப சிம்பிள். ஓகே, ஒன் மோர் டைம் நான் கடைசி ஒரு தடவை ஸ்லோமோவை காமிக்கிறேன். இந்த பொசிஷன், தம் வந்து மேலே இப்படி தான் பிடிச்சிக்க போகிறோம். ஓகே, அண்ட் தம் வந்து இந்த வேலை இப்படி தான், இதுதான் அதோட ரொட்டேஷன். ஓகே, தென் க்ளோஸ் பண்ணுறப்ப ஓகே நீங்கள் இந்த விரல் கூட பாய்க்கலாம் அண்ட் க்ளோஸ். ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான. இதுக்கு ரொம்ப எக்ஸ்ப்ளனேஷன்லாம் தேவையில்லை. இது வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறப்ப தான் தெரியும் ஸோ உங்கள் கைக்கு எப்படி வேலை செய்யுதுன்னு. ஸோ ப்ராக்டிஸ். ஸோ எவ்வளோக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவளுக்கு பார்க்க ஸ்மூத்தாக நல்லாயிருக்கும். ஸோ வந்து ஈஸியாகவும் வந்துடும். ஸோ கொஞ்ச நேரம் தான் நீங்கள் கஷ்டப்படுவீங்க, அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஓகே கேஸ், இது அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான ஒரு தம் ஃபேன் நீங்கள் ஈஸியாக கற்றுக்குவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓபி கேஸில். ஸோ அடுத்த வீடியோக்கு ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா இல்லை ஏதாவது ட்ரிக்ஸ் ரிவீல் பண்ணனா என்னோட இன்ஸ்டாகிராமை செக் பண்ணி டேரெக்டாக டிஎம் பண்ணலாம், இல்லை கீழே காமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். அண்ட் நான் மறுபடியும் சொல்கிறேன், என்னோட எய்ம் வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ ப்ளீஸ் மேக்ஸிமம் say if you like the video. Don't forget to subscribe if you're not yet. I will see you guys on my next video. Peace out.